வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான அட்டகாசமான ஒரு மூலிகை பார்க்கலாம். என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலிகை. இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே ஒரு கிழங்கு ஃபார்ம் ஆகும். எடுத்தோடனே கிழங்கு எடுத்து என்ன பண்ணுறது, அது அது எனக்கு பிரயோஜனம் இல்லையெல்லாம் யோசிக்காதீங்க. சும்மா காட்டுறேன். இந்த செடிக்கு கீழே ஒரு கிழங்கு ஃபார்ம் ஆகும். அந்த கிழங்க நம்ம கலெக்ட் பண்ணி அத பால்ல வேக வச்சு பொடி பண்ணி சாப்பிடும்போது, ஆண்மை குறைவு அந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அது வந்து டீப்பா போக வேண்டியது. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க பாருங்க. இதுல வந்து இப்படி காய்கள் வச்சிருக்கு இல்லையா? இந்த காய்கள் வந்து நம்ம விதைக்காக விட்டுருக்கோம். இந்த காய்கள இப்படி எடுத்து இது பாருங்க. இது எடுத்து பிதுக்குனீங்கன்னா ம். இதுக்குள்ள பழம் இருக்கும். மணத்தக்காளி கீரை பழம் மாதிரி இது ஒரு பழம். இதுதான் அதனுடைய பழம். இந்த பழம் நம்ம ஆ வயித்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆர்கன்ஸுக்கு எல்லா வகையிலயும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதனுடைய சத்துக்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது. நமக்கு உள்ள கழிவுகள் எதுவும் இருந்ததுனாலும், அத வெளியேத்தக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு உண்டு. இது எப்படிதாங்க குழம்பு வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமா நம்ம வீட்ல புளிக்குழம்பு, என்ன மாதிரி குழம்பு வைப்போமோ, இந்த மணத்தக்காளி கீரை, வத்த குழம்பு அந்த மாரிலாம் வைப்போம் இல்லையா? அந்த மாரி என்ன குழம்பு வேணாலும் நம்ம வைக்கலாம். அதுக்குள்ள இத போட்டுட்டோம்னா போதும். அரைக்கிறது அது மாரி எதுவுமே பண்ண வேண்டாம். இதுல வந்து இப்படி சட சடையா காய் வரும். இது பார்த்துக்கோங்க. இப்படி சட சடையா காய் வரும். இது நம்ம தரையிலலாம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு தடவ வச்சுட்டோம்னா, அந்த வெயில் காலம் வரும்போது காயும், திரும்பவும் அதுவே முளைச்சு வந்துரும். இதனுடைய தன்மை அந்த மாதிரி. சில சமயம் காயும், சில சமயம் காயாம கூட அப்படியே நின்னுக்கும். காய்ஞ்சால் திரும்ப வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து விதை பறிக்கவே இல்ல. இது யார் சாப்பிட்டான்னு தெரியுங்களா? குருவி. குருவி வந்து இதனுடைய மெடிசினல் வேல்யூ தெரியுது. இதுல உட்காந்து இங்க இருக்கிற இந்த விதைய கடிச்சு சாப்பிட்டுட்டு போகுது. அது வந்து அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கு. இதுல இருக்கிற இத வந்து பயன்படுத்துற அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கு. இப்போ நாம தான் வந்து மருத்துவத்த மறந்துட்டோம். அதனால இந்த அஸ்வகந்தா வந்து நீங்க வீட்டு தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அஸ்வகந்தாவ கண்டிப்பா நீங்க வீட்ல வைங்க. ஏன்னா, இதனுடைய காய்கள் வந்து நமக்கு ரொம்பவுமே பலனளிக்கக்கூடியது. ஆ நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலரா குடுத்துட்டு வந்தோம்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு எதுவுமே வராது. ஏன்னா வயிறு சரியில்ல அப்படின்னாவே, வேற எல்லாமே நமக்கு அப்செட் ஆயிரும் அந்த அன்னைக்கு. அதனால இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ரெகுலரா சேர்த்துக்கிட்டதுனால தான், அவங்க அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தாங்க. அதனால கண்டிப்பா இந்த மூலிகைய சேர்த்துக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா பூச்சி தாக்குதல் ஒண்ணும் வரல. வெயில் ரொம்ப அதீதமான வெயில் இருக்கும்போது இதனுடைய இலைகள் காயுது. அப்புறம் அடுத்த சீசனுக்கு அதுவே முளைச்சு வந்துருது. அதனால இத தாராளமா நம்ம வைக்கலாம். வீட்ல வச்சுட்டு இந்த மாரி அப்புறம் நீங்க இந்த விதைகள கூட சேகரிச்சு வச்சுக்கலாம். ஆனா என்ன விதைகளோட முளைப்பு திறன் ரொம்ப கம்மி. ஆனாலும் ஏதோ கொஞ்சமாவது நமக்கு போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த சீசனுக்கு. ஆ அதனால கண்டிப்பா இந்த அஸ்வகந்தாவ நீங்க வீட்ல வளர்த்துங்க. மூலிகைகள் மேல ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த அஸ்வகந்தாவ ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.